எதனால மேம் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் தள்ளி போகுது? இப்போ 2 months ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ஆகிறது தான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஸோ பீரியட்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஓவரி சார்ந்தது. ஓவரியில் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு ஒரு கருமுட்டை வெளியே வரணும், நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ சில சமயங்களில் 2 ஃப்ளோ இருக்கும்போது 2 hours ஒன்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் 4 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பேட் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வந்துட்டு 6 hours 8 hours இந்த மாதிரிலாம் ஒரே பேடில் இருக்கக்கூடாது. அதில் வந்து பாக்டீரியா ஓவரிக்கும் அந்த யூட்ரஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டியூப்பை வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு நம்ம சொல்லுவோம். இதன் மூலமாக தான் நமக்கு கருமுட்டை வரும். ஸோ இந்த டியூப்பில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் கூட வெஜைனல் இச்சினஸ் இருக்குது. யூரின் பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இச்சினஸ் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவே 250 வருடம் கடந்து 8 தலைமுறையாக வந்து சித்த மருத்துவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கிளினிக் பார்த்தீங்கன்னா சேலமில் இப்போ சென்னையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பீரியட்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எதனால் மேம் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் தள்ளி போகுது? பீரியட்ஸ் சைக்கிள் வந்து 28 to 35 days இதுதான் பீரியட்ஸோட சைக்கிள். ஸோ இது ரெகுலராக இல்லாமல் அப்நார்மலாக இப்போ 2 months ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ஆகிறது தான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி பிசிஓஎஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆகட்டும், அல்லது தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி, மால் நியூட்ரிஷன்ஸ் அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலையும் கூட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் இருக்கும். தென் சில பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓவரியில் ஏதாவது சிஸ்ட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ என்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னும் சில பேருக்கு இந்த பீரியட் சைக்கிள் நான் சொன்னேன் இல்லையா, 28 to 35 days இந்த பீரியட் சைக்கிள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணலேருந்து ரெகுலராக இருக்கா, எப்போலேருந்து இந்த ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் ஏஜ் அட்டன் பண்ணலேருந்து, அது வந்து மெனார்ச்சின்னு சொல்லக்கூடியது ஏஜ் அட்டன் பண்ணுறது. இந்த மெனார்ச்சிலேருந்து சில பேருக்கு வந்து இர்ரெகுலர்ஸாகவே இருக்கும். 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அப்படி இருக்கா, இல்லை ரீசெண்டாக அப்படி என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களோட வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம தைராய்டில் நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். பிசிஓஎஸ்லேயும் சடன் வெயிட் கெயின் இருக்கும். இந்த மாதிரி ஆகுது இல்லையா? இப்போ நம்ம வந்து இது எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம்? நம்ம வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம்? ஸோ பெண்களுக்கு அப்படிங்கும்போது ஹீமோக்ளோபின் ரொம்ப அவசியம். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ பெண்கள் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறனால நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. முடி கொட்டுறதா இருக்கட்டும், டயர்ட்னஸ்ஸு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப எப்போ தெரியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் மிஸ்ஸிங், டயர்ட்னஸ், எக்ஸசிவ் டயர்ட்னஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு வந்து இது நியூட்ரிஷன் சார்ந்தது தான். ஸோ ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு நேச்சுரலான பீரியட் சைக்கிள் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க டயட்டில் இன்டேக்கில் தினமும் வந்து அயன் ரிச் ஃப்ரூட், அயன் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், கால்சியம், அதே போல் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அது மூலம் வைட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன தான் அயன் சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வைட்டமின்ஸ் தேவை. அதில் குறிப்பாக வைட்டமின் சி தேவை. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நமக்கு தேவை. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்குன்னு சில ஃபுட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ தான் விட்டுட்டோம். ஸோ நல்லெண்ணெய், இப்போ ஏஜ் அட்டன் பண்ணோன்னா நல்லெண்ணெய் தான் கொடுப்பாங்க. நல்லெண்ணெய், எக்கு, முட்டை இதெல்லாமே கொடுப்போம். இதெல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து அதிகம் பண்ணக்கூடியது. அது மூலம் கருப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. யூட்ரஸ் ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் உளுத்தங்களி கொடுப்பாங்க. உளுத்தங்களி, உளுத்தங்கஞ்சி, அது கூட தேங்காய் பால், இது எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடியது, யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது, பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது. இதை ரெகுலர் பேசிஸே எடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணால் தான் இதெல்லாம் சாப்பிடணும் இல்லை. எப்போவுமே வந்துட்டு உளுந்து கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே போல் பனைவெல்லம், இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதே போல் நல்லெண்ணெய்,
நல்லெண்ணெய் வந்து எள்ளுருண்டைலாம் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பீரியட் சைக்கிளும் நார்மல் ஆகும். அதுபோல் காஃபி, டீக்கு பதிலாக சுக்கு, கொத்தமல்லி இந்த மாதிரியான நேச்சுரலாக இருக்கக்கூடிய கருப்பட்டின்னு சொல்கிறது பனவெல்லம். ஸோ பனவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இதை போட்டு அவங்க தினமும் வந்து டீ, காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிக்காக வந்து அவங்க சாப்பிட்றது மூலமாக அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். ஓகே மேம். இப்போ வந்து பீரியட்ஸ் ரெகுலராக ஆகலை அப்படின்னா அது வந்துட்டு யூட்ரஸ்க்கு எதனா வந்துட்டு பிரச்சனை வருமா மேம்? ஸோ பீரியட்ஸ் வந்து முழுக்க ஓவரி சார்ந்தது. ஓவரியில் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு கருமுட்டை வெளியே வரணும், நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ சில சமயங்களில் 2 கருமுட்டை கூட ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து பீரியட்ஸ் மிட் ஆஃப் சைக்கிளில் நமக்கு உருவாகக்கூடியது. அதாவது ஒரு 30 டேஸ் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 40 to 15th டேஸில் கருமுட்டை வெளியே வரும். இது வந்து ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்துட்டு ஓவுலேஷன் டைம். இந்த டைமில் வந்துட்டு ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சி வராமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஆனோ ஓவுலேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆனோ ஓவுலேஷன் அப்படின்னா ஓவுலேஷனே ஆகாது, ஆனால் பீரியட்ஸ் வரும் சில பேருக்கு. ஸோ ஆனாலும் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு பிசிஓஎஸும் ஒரு காரணம். பாலிசிஸ்டிக்னால் அந்த ஓவரியிலேருந்து ஒரு முட்டை ஒரு மாதம் வளர்ச்சி அடைஞ்சு வரணும். அப்படி வராமல் அந்த ஓவரியில் வந்துட்டு சின்ன நீர்க்கட்டிகள்லாம் உருவாகும். இதை தான் நம்ம பிசிஓஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நீர்க்கட்டி உருவாகிறதுனால இந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகி வராது. அதனால் அவங்களுக்கு ஓவுலேஷனும் நடக்காது, பீரியட்ஸும் வந்து மந்த்து வைஸ் கரெக்டாக இருக்காது. இன்னொன்று வந்து வெயிட் கெயின் இருக்கும். பெண்களுக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஹெச், ஈஸ்ட்ரோஜன், லூட்னைசிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன்லாம் கம்மியாகி ஆண்களுக்கான ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாயிரும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து முடி வந்து முகத்தில் மீசை மாதிரியான முடிகள் முளைக்கும். அதே போல் கழுத்து பகுதிகள்லாம் ரொம்ப டார்க் ஆகும் ஸ்கின் வந்து. இது வந்து அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். இது ஸ்கின் டிசீஸில் கண்டிப்பாக வராது. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இந்த அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வரும். கழுத்து பகுதி, ஆக்சிலா, கிராயின் ரீஜன் இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்கின் டார்க்காக ஒரு டார்க் பேச்சஸ் வித் வெல்வெட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். தென் பீரியட்ஸ் இரெகுலர், சடன் வெயிட் கெயின், ஹேர் லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆண்கள் மாதிரி நெற்றியில் வந்துட்டு முடி கொட்டுறது தான் நம்ம மேல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் லாஸ், பால்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண்களோட ஃபியூச்சர்ஸ், கையில் நிறைய முடி வளருது, முகத்தில் முடி வளருது. தென் இந்த மாதிரியான ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்னால இந்த மாதிரியான ஆண்களுக்கான சில குணாதிசயங்கள் உருவாகிறது தான் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பிசிஓஎஸ் இருக்கோ மோஸ்ட்லி வந்து தைராய்டோட கனெக்டாக இருக்குது. தைராய்டு இஷ்யூஸும் இருக்கவங்களுக்கும் சேம் இதே மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து சிஸ்ட்டு, அதாவது ஓவரியில் வேறு சிஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தாலும் இருக்கும். ஃபெலோப்பியன் டியூப், அதாவது ஓவரிக்கும் அந்த யூட்ரஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டியூப்பை வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு நம்ம சொல்லுவோம். இதன் மூலமாக தான் நமக்கு கருமுட்டை வரும். ஸோ இந்த டியூப்பில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் கூட நம்மளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே மேம். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த எக் ஃபார்முலேஷன்லாம் பற்றி பேசும்போது குழந்தையின்மை வரதுக்கான காரணம் என்ன மேம்? குழந்தையின்மை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பீரியட் சைக்கிளை தான் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர் மெனோபாஸ்லேருந்து இப்போ வரைக்குமே பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கா, இல்லை இப்போ ரீசெண்டில் ஏதாவது அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் சைக்கிளில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். தென் நியூட்ரிஷன் பார்ப்போம், அவங்க எந்த மாதிரி டயட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டயட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜனுக்காகவும் அல்லது எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் இதெல்லாம் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடியது, லூட்னைசிங் ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கான டயட்டு நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கருமுட்டையும் நல்லா வளரும், அவங்களுக்கு பீரியட்ஸும் சைக்கிள் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டயட் கொடுத்து லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாகவே வந்துட்டு இந்த செக்ரீஷன், ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து யோகா நிறைய நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ யோகா போசஸ், சில போசஸ் இப்போ பிசிஓஎஸாக இருக்கட்டும் அல்லது தைராய்டு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஆப்டான சில யோகா போசஸ்லாம் நாங்கள் ட்ரைனிங் இது பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்க லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். டயட்டு ஒரு மெயினான ரீசன்ஸ். இதன் மூலமாக அவங்களுக்கு இப்போ குழந்தையின்மை அப்படின்னா இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம் மேம்? இப்போ வந்து குழந்தையின்மைக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கேட்கும் அப்படின்னு என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம் மேம்? ஸோ குழந்தையின்மை அப்படிங்கும்போது வந்து பெண்கள் அப்படின்னாலே ஹீமோகுளோபின் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ அவங்க உணவில் எப்போவுமே வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் நல்லெண்ணெய், மாதுளைப்பழம், முருங்கைக்கீரை,
பேரிச்சை இந்த மாதிரியான பழங்கள்லாம் சரிங்களாம் சாப்பிட்லாம். அதே போல் வைட்டமின் சி இருக்கக்கூடியது நிறைய வந்துட்டு திராட்சை, எலுமிச்சை இந்த மாதிரி வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்லாம். அதே போல் வைட்டமின் டியும் ரொம்ப முக்கியம் கருமுட்டை வளர்ச்சிக்கு. ஸோ வைட்டமின் டி வந்து நேச்சுரலாக நமக்கு சன்லைட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முட்டை, பால், கடல் உணவுகள் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஓகே மேம். இப்படி பேசும்போது ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா மேம் அது? ஆமாம், ஹீமோகுளோபின் பிளட்டு, அந்த பிளட் வந்து நமக்கு ஜென்ரலாகவே 12 கிராம்ஸ் இருக்கணும் பிளட்டில் லேடிஸ்க்கு. ஜென்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 16 இது வந்து நார்மல் லெவல்னு சொல்லுவோம். லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து 10 இருக்கும், அல்லது பிலோ 7 இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஹீமோகுளோபின் குறைவுனால அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியும் பாதிக்கப்படும். அதே போல் முடி கொட்டுறது, மற்ற இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே உண்டாகும். ஸோ ஹீமோகுளோபின் லேடிஸ்க்கு வந்து ஒரு பீரியட்ஸில் 50 to 60 ml வந்து பிளட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் மூலமாக வெளியேறுது மந்த்லி. அப்படிங்கும்போது ஹீமோகுளோபின் அது மூலமாகவும் நம்மளுக்கு இது வெளியே போகுது. ஜென்ஸுக்கு அப்படி கிடையாது. ஜென்ஸுக்கு அப்படிங்கும்போது ஆண்களுக்கு பிளட் லாஸ் கிடையாது அவங்களுக்கு எதுவுமே. நேச்சுரலாக வந்துட்டு ஹீமோ வந்து அவங்களுக்கு டிசால்வ் ஆகுறது மட்டும்தான். 3 months ஒன்ஸு நம்மளோட ஹீமோகுளோபினோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுறது 3 months அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ஸுக்கு அப்படிங்கும்போது 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு ஆஸ் யூசுவல் அவங்க 3 months ஒன்ஸ் தான் அவங்களோட ஹீம் வந்து டிசால்வ் ஆகும். லேடிஸ்க்கு மந்த் வைஸ் 50 to 60 ml பிளட் லாஸ் இருக்கிறனால அவங்களுக்கு ஹீம் வந்து உணவில் அதிகமாக இன்டேக் தேவைப்படுது. ஹீமோகுளோபின் அப்படிங்கும்போது குளோபின்ங்கிறது புரோட்டீனு, ஹீமோ வந்து அயன். ஸோ இரும்பு சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்தது தான் இந்த ஹீமோகுளோபின். இது வந்து நமக்கு லேடிஸ்க்கு தினமும் 1 to 1.5 மில்லிகிராம் தேவைப்படுது. ஓகே மேம். ஹீமோகுளோபின் வந்து எதனால பெண்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது மேம்? ஏன்னா வந்து இப்போ எனக்குமே ஹீமோகுளோபின் வந்து 7.5. டயட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ டயட் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி இந்த உணவுகள்லாம் எடுத்துட்டாலே போதும். தினமும் ஒரு மாதுளைப்பழம் அல்லது வாழைப்பழம் இது எல்லாத்துலேயுமே ஹீம் நிறைய இருக்கக்கூடியது. அதே போல் பேரிச்சம்பழம், தேன், நம்ம சித்தால வந்து கரிசாலை சூர்ணம், அன்னபேதி சூர்ணம், அயச்செந்தூரம் இந்த மாதிரியான எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்குது. யூட்ரஸுக்கும் சேர்த்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சதாவரி லேகியம் இதெல்லாம் சாப்பிட்லாம். மாதுளை, மணப்பாகு இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் நேச்சுரலாகவே வந்து அதிகமாகும். ஓகே. இப்போ வந்து ஹீமோகுளோபினுக்கும் நம்மளோட யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா மேம்? ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் நம்மளோட பீரியட் சைக்கிளும் நல்லாயிருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் குறைவுனால பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே போல் டயர்னஸ், ஜென்ரலாக வந்து பாடி டயர்னஸ், ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கிறது. ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு தெரியவே தெரியாது. ஹீமோகுளோபின் அனிமிக்குன்னு ஒன்றும் பெருசாக சிம்டம்ஸ் தெரியாது. ஜென்ரலாக ஒரு டயர்னஸ் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், அதுவும் சரியாக கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பவர் கம்மியாகிறது, ஞாபக மறதி, ஒரு ஹெட்டேக்கு, தென் போன்ஸ் பெயின் இருக்கும். போன்ஸில் வந்துட்டு லெக் பெயின், நல்லாவே லெக் பெயின்ஸு, மசில் கிராம்ப்ஸ், இது வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து மசில் கிராம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹீம் செக் பண்ணி ஆகணும். ஓகே மேம். இப்படி பேசும்பொழுது நம்ம வந்து பீரியட்ஸ் பற்றி பேசும்போது ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து எத்தனை பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணலாம் மேம்? ஆக்சுவலாக பீரியட் சைக்கிள் அப்படிக்கும் போது நம்ம வந்துட்டு 3 to 5 days சொல்லலாம். மேக்ஸிமம் சில பேருக்கு 7 days வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த டேஸை பொறுத்து தான். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஹெவி ஃப்ளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் இருக்கவங்களுக்கு 4 months ஒன்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ஹெவி பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்டு நார்மலான சைக்கிளில் இருக்காங்க, 30 days சைக்கிளில் 32 days சைக்கிளில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 3 to 5 days இருக்கும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 to 4 பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஹெவி ஃப்ளோ இருக்கும் போது 2 hours ஒன்ஸ் வந்து ஒரு பேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பேட்ச் பற்றி பேசும்போது இப்போ நார்மலாக நிறைய நியூஸ் என்னெல்லாம் வருதுன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து இந்த பேட்ச்லலாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து நேச்சுரலான பேட்ச்க்கெலாம் போகலான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேட்ச் ஒரே பேட் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர்லாம் வருமா மேம் உண்மையாக? ஆமாம், ஹெவி ஃப்ளோ இருக்கும் போது 2 hours ஒன்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் 4 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பேட் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வந்துட்டு 6 hours 8 hours இந்த மாதிரிலாம் ஒரே பேடில் இருக்கக்கூடாது. அதில் வந்து பாக்டீரியல் ஃபங்கல் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு வெஜினல் வாஷஸ்ங்கிறது நிறைய வந்துருச்சு, நிறைய இன்டிமேட் வாஷஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் பயன்படுத்தலாமா? ஏன்னா அது பயன்படுத்தும் பொழுது மாய்ஸ்டர் தன்மை வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணலாமா மேம்? இந்த எக்ஸ்டர்னல் ஹேர் வெஜினல் வாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மாய்ஸ்சரைசிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு வெஜினல் இச்சினஸ் இருக்குது, ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி வெஜினல் வாஷஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்துட்டு ஆஃப்டர் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பியூபர்ட்டி அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணுறது. ஏஜ் அட்டன் பண்ணது மெனோபாஸ் வரைக்கும். அதாவது இந்த பீரியட் சைக்கிள் வந்து எப்போ முடியும்னா 45 to 50 yearsல தான் முடியும். அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளோட பிஹெச்
வெஜினலில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் நார்மல் பிஹெச்சே வந்துட்டு அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் பிஹெச். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வாஷஸ்லாம் தேவையே படாது. பட் யாருக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆகுதுன்னா அவங்களுக்கு வெஜினல் ட்ரை ஆகும். ஸோ வெஜினல் ஸ்கின் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுறது, ட்ரை ஆகுறது இந்த மாதிரி இருக்கும். அதே போல் வந்து இச்சினஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெஜினலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆகும். லுக்கரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஜினல் இச்சினஸ் இருக்குது, யூரின் பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இச்சினஸ் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு வெஜினல் ஸ்மேர் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒயிட் டிஸ்சார்ஜ், ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறது. நார்மலாக வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மிட் ஆஃப் த சைக்கிளில் வந்துட்டு 4 to 5 days வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கிறது நார்மல், நேச்சுரல். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, அப்போ இல்லாமல் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறது வந்து அப்நார்மல். இந்த கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வெஜினல் ஸ்மேர் டெஸ்ட் மூலமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜினலில் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த இச்சினஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரைனஸ்ஸு, இச்சினஸ், பர்னிங் சென்சேஷன் இது எல்லாமே இருக்கும். பட் நேச்சுரலாக நம்மளோட இயற்கையாகவே நம்மளோட பிஹெச் எப்படி இருக்கும்னா நேச்சுரல் ஃப்ளூயிடே நம்மளோட மாய்ஸ்சரைசரை மெயின்டைன் பண்ணக்கூடியது தான். இப்போ வந்து வெள்ளைப்படுதல் பற்றி பேசும்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்க்குலாம் வெள்ளைப்படுதல் வரும் மேம்? ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது லுக்கோரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல்லி வந்து இன்ஃபெக்டட் ஆகிறதுனால, வெஜினல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. இதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தென் வேறு வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் என்னாங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி எப்போவுமே இருக்கும். அதே போல் வந்துட்டு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சில ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கும் போது அது வந்து வேறு கலர் கூட சேஞ்ச் ஆகும். மைல்டு ப்ரௌன், ரெட்டிஷ் கலரில் கூட சேஞ்ச் ஆகும். ஓடர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பர்னிங் சென்சேஷன், இச்சிங் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கணும். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா யூட்ரஸ்லேயும் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூரினரி பிளேடர்லேயும் பிரச்சனை வரும். ஸோ கிட்னிலையும் வந்து பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே கிட்னிலையும் பிரச்சனை வரும். ஸோ வெள்ளைப்படுதல்னா பொதுவாகவே வந்துட்டு பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா எபோவ் 30 இதில் வந்து அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பாடி வைஸ் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா அப்டோமினல் பெயின் இருக்கும், அடிவயிற்று வலியில் பகுதியில் வலி, இடுப்பு சுற்றி வலி இருக்கும். அதே போல் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. உடம்பு வந்து உடல் எடை குறைஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றேன் பட் வெயிட்டே போட மாட்டேங்குது எனக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்கின் வந்து ஒரு பேல் கலரில் இருக்கும், ஸ்கின்னே வந்து வெளுத்த மாதிரி இருக்கும். தென் ரொம்ப டயர்டாக, எக்ஸசிவ் டயர்ட்னஸ், கான்சன்ட்ரேட் மிஸ்ஸிங் ஆகும். இன்னும் கூட சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து வெளிர் நிறம் நம்ம சொல்லுவோம், தோலே வெளிர் நிறமாக இருக்கும். மூஞ்சிலாம் ரொம்பவே வந்து ஒட்டி போய் ரொம்ப இதாக இருப்பாங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் நாங்கள் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம சித்தாலாம் நிறையவே இருக்குது. நம்ம ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் வந்துட்டு பெண்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். தைராய்டு ஆகட்டும், PCOS, யூட்ரஸில் வரக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ், இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். வெள்ளைப்படுதலுக்கு அப்படிங்கும்போது வித்தின் 30 daysலேயே வந்து நல்லா க்யூர் பண்ணுற அளவுக்கு, அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி 30 daysலேயே நாங்கள் வந்து க்யூர் பண்ணிடுவோம். பட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பத்தியத்தோடு தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ டயட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்து மெடிசின்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து வெள்ளைப்படுதலே வந்து நிறைய தன்மைகள்லாம் இருக்குல்ல மேம், கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து எந்த மாதிரியான தன்மை இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஸோ அது வந்து நான் வெஜினல் ஸ்மேர் டெஸ்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் தான் எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே மேம். இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கு? ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது அவங்க வந்துட்டு கெமிக்கல் பேஸ்ட் இருக்கக்கூடிய சோப் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் வெஜினல் வாஷஸும் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் சோப் யூஸ் பண்ணி ஃபுட் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பாடி வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியும், கண்ணெரிச்சல்லாம் கூட இருக்கும், அந்தளவுக்கு வந்து பாடி ஹீட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதிகாலையில் வந்துட்டு வெறும் மோர்,
அல்லது நைட்லேயே வந்துட்டு 1 ஸ்பூன் வீதம் வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். கற்றாழை ஜூஸ் குடிக்கலாம். அதேபோல் மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் அவங்க எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் வந்து கூட அவங்க தினமும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும்போது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் கம்மியாகும். அதே போல் ஹீமோகுளோபின் வந்துட்டு ரொம்ப யார் கம்மியாக இருக்கோ, மால் நியூட்ரிஷன் சத்து குறைவு யார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி கோல்டு, காஃப், ஃபீவர் இந்த மாதிரியான வரதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே மேம், எங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து பெண்களினுடைய பர்சனல் ஹைஜீன் பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி.